ஹாய் கைஸ், கார்த்திகை தீப சீரியலில் சாமுண்டீஸ்வரியை காப்பாற்ற கார்த்திக் போடும் ரகசிய திட்டம். கார்த்திகை தீபம் தொடரில் சிலை காணாமல் போனதால் பஞ்சாயத்தை கூட்டி சாமுண்டீஸ்வரி மீது பழி போடுகின்றனர். சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற தீவிர விசாரணையில் இறங்குகிறான் கார்த்திக். ஒரு போலீஸ் உதவியுடன் கார்த்திக் செக் போஸ்டில் கார்களை சோதனை செய்து வருகிறான். அந்த விஷயத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட சிவனாண்டி வேறொரு பிளானை போடுகிறான். காருக்கு பதிலாக சிலையை ஆட்டோவில் வைத்து எடுத்துச் செல்கிறான். இதை அடுத்து கார்த்திக்கிற்கு வேறொரு வண்டியில் சிலையை கடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகமும் வருகிறது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரி பாட்டி விரதம் இருப்பதை பார்த்து ரேவதி வருத்தப்படுகிறார். எவ்வளவு சொல்லியும் பரமேஸ்வரி பாட்டி விரதத்தை கைவிடவில்லை. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவிடம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். இப்படியான நிலையில் இன்றைய எபிசோடில் கார்த்திக் சிலையை கண்டுபிடித்து சிவனாண்டி திட்டத்தை முறியடிப்பானா என்பதை இனி வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரி புலம்புவதை பார்த்துவிட்ட கார்த்திக் தனக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் சரவணனை தொடர்பு கொள்கிறான். அந்த இன்ஸ்பெக்டரின் உதவியுடன் ஏஜென்ட் பரம்ஜோதியை சந்தித்து சிலை கடத்தல் தொடர்பாக பேசலாம் என முடிவெடுக்கின்றனர். அதன்படி சரவணனும் கார்த்திக்கும் ஏஜென்ட் பரமஜோதியை சந்தித்து விஷயத்தை சொல்ல முதலில் அவன் உதவி செய்ய மறுக்கிறான். பிறகு சரவணன் எல்லா கேஸையும் உன்மேல போட்டு உன்னை உள்ளே தள்ளிடுவேன் என மிரட்ட பரமஜோதி உதவி செய்வதாக சொல்கிறான். அவனுக்கு தெரிந்த ஒருவனுக்கு போன் செய்து ஒரு கஸ்டமர் இருப்பதாக சொல்ல அவன் இல்லை என சொல்லிவிடுகிறான். இதனால் கார்த்திக்கின் இந்த திட்டம் தோல்வியில் முடிவடைகிறது. இந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்ததால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமான ஒரு திட்டத்தை போடுகிறான். இந்த நிலையில் கார்த்திக் வீட்டிற்கு வர தனது குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறான். மேலும் கவலைப்படாதீங்க, பாட்டி சிலையை எப்படியாவது கண்டுபிடித்து விடலாம், கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் என ஆறுதல் சொல்கிறான். பரமேஸ்வரி பாட்டி மற்றும் குடும்பத்தாருக்கு கார்த்திக் வாக்கு கொடுத்து அடுத்ததாக பரமஜோதி குருமூர்த்தியிடம் ஒரு பெரிய கஸ்டமர் நல்ல ரோட்டு சிலை கேட்கிறாரு என சொல்ல அதற்கு என்னிடம் ஒரு சிலை இருக்கிறது என குருமூர்த்தி சொல்கிறான். இதனை அடுத்து ஒரு இடத்தில் சொல்லி அந்த இடத்திற்கு கஸ்டமரை வர சொல்கிறான் குருமூர்த்தி. மேலும் ஒரு கிழிந்த 10 ரூபாய் நோட்டு தான் கோட்வட் என சொல்கிறான். தொடர்ந்து மயில் வாகனம் மாறு வேடத்தில் இந்த இடத்திற்கு வர இதுதான் கார்த்திக்கின் பிளான் என தெரிய வருகிறது. மேலும் அத்துடன் இன்றைய எபிசோட் நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையில் கார்த்திக்கின் முதல் திட்டம் செயல்படாத நிலையில் வேறொரு பிளானை போடுகிறான். இந்த பிளானின் படி குருமூர்த்தி தன்னிடம் சிலை இருப்பதாக சொல்ல மயில் வாகனத்தை கஸ்டமராக அனுப்பி வைக்கிறான் கார்த்திக். எப்படியாவது இந்த பிளானை வைத்து கார்த்திக் அந்த சிலையை கண்டுபிடிப்பான் என்ற எதிர்பார்ப்பில் அடுத்தடுத்த எபிசோடுகள் நகர்கின்றன. இது மக்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டுகிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.